ஆண்டவர் சொன்னபடியே தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி அந்த குழந்தைய 100 வயசுல அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் கேட்கிறாரு, இந்த குழந்தைய எனக்கு கொடுன்றார். நீ போயிட்டு நான் சொல்லக்கூடிய மலையில இந்த குழந்தை எனக்கு பலியிடுன்றார். எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு? ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா அங்க செக் பண்ணுவாரு. டெஸ்ட் இருக்கும். உன்னுடைய கீழ்ப்படிதல் உண்மையா இல்லையா டெஸ்ட் இருக்கும். உடனே அவன்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், அதே மாதிரியே போயிட்டு பலிடுறான். அந்த குழந்தை கேக்குது, அப்பா பலி இல்லையேப்பா, எங்கப்பா பலி, கர்த்தர் பார்த்துக் கொள்வாருப்பா சொல்லிட்டு அவனைதான் பலியிட போறேன்னு தெரியாது. கூட்டிட்டு போயிட்டு பலியிட எல்லாம் வச்சு அவன் குழந்தைய வச்சு குழந்தைய கட்டி அப்படி பலியிட ஓங்குறான். அப்புறமே நிறுத்து, உன் புத்திரனும் ஏகசுதனும் ஆகிய உன் குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தல நீ. அதனால நான் என்ன பண்ணுவேன், அப்பதான் நிறைவேறும் அந்த வாக்கு தத்துவம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவேன், பெருக பண்ணுவேன்.